புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெள்ளூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு 10 ஜோடிகளும், நடுமாடு 14 ஜோடிகளும், சின்ன மாடு 31 ஜோடிகளும் கலந்து கொண்டன. இப்போட்டியில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது. இப்போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள கடைகளை அகற்றக் கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வருவாய்த்துறையினர் கடந்த மாதம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அனைத்து கடைகளையும் அகற்ற நோட்டீஸ் வழங்கினர். அப்போது அனைத்து கடை உரிமையாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் மூர்த்தி என்பவரது கடைக்கு மட்டும் மேல்முறையீடு செய்யாததால் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் அக்கடையை இடித்தனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் பகுதியில் பொக்லைன் மூலம் கேஸ் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிள்ளையார்குப்பம் ஐயனார் கோவில் அருகே குழாய் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டியுள்ளனர். அப்போது சாலையோரம் இருந்த மின்மாற்றி கீழே விழாமல் இருக்க அதன் அடிப்பகுதியில் சிமெண்ட் தடுப்பு கட்டைகளை ஊழியர்கள் கட்டியுள்ளனர். இந்நிலையில் ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது சிமெண்ட் தடுப்பு கட்டை திடீரென கீழே சரிந்து விழுந்துள்ளது. அப்போது பணியில் இருந்த கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சிவபுத்ரா மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அருண்குமார் ஆகிய இருவரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து சக தொழிலாளர்கள் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்களை மீட்க முடியாததால் வில்லியனூர், சேதாரப்பட்டு தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டபோது சிவபுத்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை கையில் வைத்துக் கொண்டு நாட்டு வெடியை வெடிக்கும் வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞர் திருச்சி மாவட்டம் பெட்டவாய் தலையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் பெட்டவாய் தலை அருகே மணிகண்டன் பட்டாக்கத்தி வைத்துக் கொண்டு பொதுமக்களை மிரட்டி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற அலுவல் நிலை பணியாளர்கள் 240 பேர் ஓய்வூதியம் பெற்று வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஓய்வூதியம் பெற முடியாமல் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் பலமுறை முறையிட்டும் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஓய்வு பெற்ற பணியாளர்கள் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பு ஓய்வூதியர்கள் சங்க செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் உடனே ஓய்வூதியம் வழங்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். இதில் ஓய்வூதிய சங்க இணை செயலாளர் பாலகிருஷ்ணன், பொருளாளர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் தோப்பு தெரு பகுதியில் முகைதீன் ஆண்டவர் ஜும்ஆ பள்ளிவாசல் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை பள்ளிவாசலில் உள்ள உண்டியல் உடைக்கப்பட்டு திறந்திருப்பதைக் கண்டு பள்ளிவாசலை பராமரிப்பவர் ஜமாத் தலைவர் முஸ்தபாவிற்கு தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜமாத் தலைவர் முஸ்தபா சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு இதுகுறித்து முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ராயபுரம் மீன் சந்தை அருகே நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஹக்கீம் மற்றும் சக்தி விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த பிரபு வினோத்குமார் என்பதும் தெரியவந்தது. மேலும் விற்பனைக்காக வைத்திருந்த 300 கிராம் கஞ்சாவையும் மறைத்து வைத்திருந்த கத்தியையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தாடாக்குளம் 2ஆம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தாடாக்குளம் கால்வாய் மூலம் புன்சை பாசனத்திற்காக இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனையடுத்து அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை பயன்படுத்தி பழனியில் உள்ள பாலசமுத்திரம், ஒட்டனைப்புதூர், தாமரைக்குளம், கரிகாரம்புதூர் உள்ளிட்ட 10 கிராமங்களில் உள்ள 501 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியம் 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்படும் என ஊராட்சி செயலர் கூறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சத்தியமங்கலம் போலீசார் மற்றும் செஞ்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் முல்லை ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் 50 ரூபாய் வரை ஊதியம் வாங்கினால் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்றும், விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாது என்றும், எனவே பழையபடி ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசு கம்மியா போடுறாங்க சார். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் போடுறாங்க. அந்த 30 ரூபாய் வாங்கி எங்களால பால் வாங்க முடியல, பசங்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுக்கல, ஒரு புக் வாங்கி கொடுக்க முடியாது. அதை வச்சு நாங்க எப்படி மெயின்டைன் பண்றது? அதனால நாங்க தகராறு பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன முடிவுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க வெளியே போவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு போட்டிருந்தாங்க? அதுக்கு முன்னாடி 250 ரூபாய் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 30 ரூபாய் போடுறாங்க. செஞ்சா செய்யுங்க, இல்ல வெளியே வாங்குறாங்க. நாங்க எப்படி செய்யறது அந்த வேலையை? 30 ரூபாய்க்கு நாங்க எப்படி செய்யறது வேலை? சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் தினத்தை முன்னிட்டு சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகம் சார்பில் ரயில்வே கேட்டுகளை பொதுமக்கள் பாதுகாப்பாக கடக்கும் வகையில் ரயில்வே துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் சிவலிங்கம், சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 80 ரயில் நிலையங்களில் லெவல் கிராசிங் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், இப்பணியில் 8000க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். பாலஸ்தீன தெற்கு எல்லையில் இஸ்ரேல் குண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்கள் கொன்று குவித்துள்ளதை கண்டித்து திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முகமது ரியாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து இனப்படுகொலையில் ஈடுபடும் இஸ்ரேல் உடனான தூதரக உறவை இந்தியா உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும், பாலஸ்தீன மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்படவும், தன்னாட்சி பெற்ற பாலஸ்தீனம் இயங்க தன்னாலான அனைத்து முயற்சிகளும் இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் டானிஷ்பேட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் சிறுத்தை நடமாடி வருவதை அறிந்த மாவட்ட வன அலுவலர் சஷாங்க் காஷ்யப் ரவி மற்றும் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் ஆகியோர் சிறுத்தை நடமாடும் பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் சிறுத்தையை பிடிக்க உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து சிறுத்தை நடமாடும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிறுத்தை நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் மூக்கனூர் வனப்பகுதியில் பசுமாட்டை சிறுத்தை ஒன்று சாப்பிடும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சிறுத்தை காட்டை ஒட்டியுள்ள ஒரு பகுதியில் நடமாடுவது உறுதி செய்யப்பட்டது. இந்த சிறுத்தையை உயிருடன் பிடிக்க காட்டுப்பகுதிகளில் கூண்டுகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. இது தவிர வனச்சரகர்கள் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க உத்தரவிடப்பட்டும் உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பெரியசெவலை பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் மாயவன். இவர் கண் பார்வை இழந்து ஊர் ஊராக சென்று பாட்டு பாடி யாசகம் பெற்று வருகிறார். மேலும் யாசகம் பெறுவதற்கு தனக்கு உதவி செய்வதற்காக தனது தங்கை மகள்களான 11 வயது மற்றும் 12 வயது சிறுமிகளை அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் மாயவன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது மணிக்கூண்டு பகுதியில் யாசகம் பெறும்போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவர் கண் பார்வையில்லாத மாயவனை அழைத்து வந்து ஒரு கடை வாசலில் அமர வைத்துவிட்டு அவருடன் இருந்த 11 வயது சிறுமிக்கு உணவு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் சிறுமி திரும்ப வராததால் அச்சமடைந்த மாயவன் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களிடம் அழுதவாறு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக பொதுமக்கள் சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி அங்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து சிறுமியை கடத்தி சென்ற நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் சீர்காழி தோப்புப்பள்ளி அருகே
இளைஞர் ஒருவருடன் சிறுமி ஒருவர் அழுதவாறு செல்வதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி அங்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு மாயவனிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமியை கடத்தி சென்ற சீர்காழி அடுத்த கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரம் கிழவன் கோவில் பகுதியில் வசித்து வருபவர் மகாலட்சுமி. கணவனை இழந்த இவர் தனது 2 மகன்களுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியில் மகாலட்சுமி வீட்டின் அருகே வாடகை வீட்டில் வசித்து வரும் சதீஷ் என்பவர் சக நண்பர்களுடன் சேர்ந்து மகாலட்சுமியை தரைக்குறைவாக பேசி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மகாலட்சுமி கடந்த 2 தினங்களாக தனது மகன்களுடன் சரிவர பேசாமல் இருந்துள்ளார். தனது தாய் சோகமாக மனமுடைந்து இருப்பதை கண்ட மூத்த மகன் ஐயப்பன் தாயிடம் விசாரித்துள்ளார். அப்போது அவர் நடந்தவற்றை கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த மகன் ஐயப்பன் வீட்டில் மதுபோதையில் இருந்த சதீஷுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றி கைகலப்பான நிலையில் ஐயப்பன் வீட்டின் அருகே இருந்த உருட்டுக்கட்டை எடுத்து சதீஷை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சதீஷ் அதிக ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் சதீஷ் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஐயப்பனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூண்டி, மன்னவனூர், பூம்பாறை, வில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் விளையக்கூடிய மலை காய்கறிகள் விலை ஏற்றம் கண்டுள்ளது. அதன்படி 40 ரூபாய்க்கு விற்பனையான உருளைக்கிழங்கு தற்போது 60 முதல் 70 ரூபாய்க்கும் 20 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த முட்டைக்கோஸ் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் கேரட் கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மலை காய்கறிகளுக்கு நல்ல விலை இருந்தாலும் விளைச்சல் பெரும்பாலான பகுதிகளில் இல்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த 30ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு வனத்துறையினர் 5 நாட்கள் சிகிச்சை அளித்தனர். இதனிடையே தாயுடன் இருந்த 3 மாத குட்டி யானையை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை அதன் கூட்டத்துடன் சென்றது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானை நேற்று காலை கூட்டத்தில் இருந்து பிரிந்து தனியார் தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பல கட்ட முயற்சிக்கு பின்னரும் தாய் யானையுடன் குட்டி யானை சேராததால் ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்தும் அனுபவம் வாய்ந்த யானை பாகன்கள் வரவழைக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர். அதன்படி இன்று டாப் ஸ்லிப், கோழிக்கமுதி யானைகள் முகாமில் இருந்து வரும் யானை பாகன்கள் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் அடிவாரம் காவிரி ஆற்றில் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். அவ்வாறு தர்ப்பணம் கொடுக்கும் அவர்கள் புனித நீராடிய பின்னர் தாங்கள் பயன்படுத்திய ஆடைகள், பிளாஸ்டிக் மாலை, பூஜை பொருட்கள், பாலித்தீன் குப்பைகள் அப்படியே ஆற்றில் விட்டு செல்கின்றனர். தற்போது காவிரி ஆற்றில் நீர் திறப்பு வினாடிக்கு 2100 கனஅடியாக உள்ளதால் பொதுமக்கள் விட்டுச் சென்ற பொருட்கள் கரை ஒதுங்கி காணப்படுகிறது. இதனால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த குப்பைகளால் தண்ணீர் துர்நாற்றம் வீசி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மது பாட்டில்கள் மற்றும் சாராயம் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் மயிலாடுதுறை மதுவிலக்கு போலீசார் செம்பனார் கோவில் காளகஸ்தினாபுரம் பெட்ரோல் நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த கார் நிற்காமல் சென்றதை அடுத்து போலீசார் விரட்டி சென்று அந்த காரை பிடித்து மடக்கியபோது கார் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து காரை சோதனை செய்ததில் 18 சாக்கு மூட்டைகளில் 900 லிட்டர் சாராயத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை காருடன் பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் இருந்த மற்றொரு நபரையும் தப்பி ஓடிய நபரையும் விரட்டி பிடித்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அவர்கள் ஆயப்பாடியைச் சேர்ந்த ஓட்டுநர் சுமன், திருக்கலாச்சேரியைச் சேர்ந்த முருகேசன் என்பதும் இவர்கள் சாராய வியாபாரியிடம் சாராயத்தை கொடுக்க வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சாராய வியாபாரி யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிளை நூலகம் மற்றும் பூங்குயில் பதிப்பகம் இணைந்து நடத்திய டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்காக கிளை நூலகத்தை பயன்படுத்திய தேர்வர்களுக்கு நூலகர் சத்யநாராயணன் தலைமையில் தன்முனைப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் முத்துவேலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழக இளைஞர்களிடம் அரசு பணிகளில் சேர்வதற்கான ஆர்வம் முன்னெப்போதும் இல்லாததை விட இப்போது அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த கிளை நூலகத்தை பயன்படுத்தும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அலுவலர்களாக நேர்மையான அரசு அலுவலர்களாக திகழ வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார்.